சொன்னா கேளு. அப்புறம் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துட்டா நான் பொறுப்பு இல்லப்பா. அப்படி என்ன விக்கி நடக்கும்? ஆஹா, ஒன்றும் தெரியாத பாப்பா கேட்குற கேள்வியை பாரு. நீ ஜெமீலா வீட்டில் கண்டே ஒரு கனவு அது விக்கி விக்கி என்னமோ பெரியவங்க இருக்காங்கன்னு கூட பார்க்காம அங்க பாருங்க, அங்க. அங்க என்ன உனக்கு ஃபேமிலி போட்டோ? ம், நம்ம உயிர் கொண்டு வாழும் நாள் வரை இந்த உறவுகள் வேண்டும் மன்னவா. அம்மோ, ஏய் அம்மோ, கனவு கண்டது போதுமா? ம், ரெண்டு போதுமா? ம், அதெல்லாம் உங்க இஷ்டம். ஆஹா, ம், அப்போ உனக்கு ஓகேவா? அச்சு வேலம் பேச்சில் அச்சு வேலம் கிட்ட வரும் நேரத்துல அச்சா வரும். நான் ஓடாத நீரு நீ தானாக சேரு ஆறு மாமா மயங்கிடலாமா. ஏன் இஷ்டமா? இது ரெண்டு பேர்த்துக்குமே கரெக்ட் ஏஜ் தான் ஆகும். உங்க வீட்டில் என்ன முடிவு பண்ணியிருந்தாலும் சரி, கொஞ்சம் டைம் கேட்டுட்டு என் மகாராணிக்காக ஒரு மாளிகையை கட்டிட்டு தான் கல்யாணம். ரேகா, நாங்கள் எல்லாம் கூட கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். ஆனால் நீ அப்படி இல்லை. ரெண்டு பேருமே நல்ல ஜாப்ல இருந்து உன்னை நல்லா வசதியாகவே வளர்த்திட்டாங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணணும் இல்லாமல். அதெல்லாம் விடு. எப்போ நான் என்னோட பெஸ்ட்டை தரத்தான் விரும்புவேன். இந்த விஷயத்துலையும் அப்படிதான் அம்மு. இது என் வீடு, நீ வெளியே போகணும் யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால தான் அது எப்பவும் உன் வீடாக இருக்கணும். என் அம்முவை இவ்வளோ வருஷமா லவ் பண்ணாலும் ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு விதமாக புதுசாக தான் தெரியுற அம்மு. அதுக்காகவாவது நான் இதை செய்யணும். ஏ அக்கம் பக்கம் யாரும் இல்ல தன்னந்தனி காட்டுக்குள்ள வெக்கம் வெக்கம் ஏதும் இல்ல வெட்டி பேச்சு எதுவும் தேவையில்ல. ஹே கலையா முந்திரிக்கா திரும்பவும் பேய் வந்திருக்கா காலையில கண் முழிச்சு காஃபி ஒன்று தந்துருச்சான். ஹே கலையா முந்திரிக்கா தூக்கம் போதும் எந்திரிக்கா பால் இல்லா மேட்ச் இருக்கு காய்ச்சி பிடிக்க வந்திருக்கா. தூங்குறத பாரு, ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி. நைட்டுன்னு கூட பார்க்காம பேய் பாட்டை பாடி கதி கலங்க விட்டுட்டா. இன்னைக்கு காலையில் என்னெல்லாம் பண்ண போகிறாளோ. இப்போ நமக்கெல்லாம் பயமா இருக்கு. நிஜமாவே பேய் வந்துருமோன்னு. போதா குறைக்கி ஜெசிகா இதில் சொல்லியிருக்க யாருமே உயிரோட இல்லை, ரேகாவை தவிர. இவன் எப்போ ரூம்குள்ள வந்தா? பென்ட்ரைவ் ஒர்க்காகலின்னு கடையில் கொடுத்துருந்தாங்களே, அப்படி என்னதான் இந்த பென்ட்ரைவில் இருக்குன்னு விக்கிய காணமேன்னு இப்போதான் அதை கையில் எடுத்தேன். சிவ பூஜையில் கரடி மாதிரி வந்து நிற்கிறா. நீ நீ எப்போ வந்த? நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? அது கூட பார்க்காம நீங்கள் லேப்டாப்பை நோண்டிட்டு இருக்கீங்க. மன்னிச்சிருமா தாயே, வந்த நோக்கம் என்னவோ? அதெல்லாம் இருக்கட்டும். அபிஷே எங்க? யாருக்கு தெரியும்? அது கூட தெரியாம தான் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்கீங்களா என்ன? இது அவங்க வீடு, அவன் எங்கே வேணாலும் இருப்பா. நம்ம அதெல்லாம் கேட்க முடியுமா? சில சமயம் கேட்கணும் சார். ட்ரை பண்ணுறேன். சரி தள்ளுங்க, நான் தூங்கணும். அங்கே அதைத்தானம்மா பண்ணிட்டு இருந்தேன். உங்க தங்கச்சி கத்தி கூச்சல் போட்டா தூக்கமே போச்சு. அதுக்கு அதான் நான் நீ இங்க தூங்க போறேன், நீங்க அங்க போங்க. நிம்மதியாக ஒரு இடத்துல இருக்க விட மாட்டாளுங்களே. அதெல்லாம் முடியாது, நீ அங்கேயே போய் படு. நானும் அதான் சொல்றேன், நீங்க அங்க போய் படுங்க சோனி. ப்ளீஸ். அர்த்த ராத்திரியில டென்ஷன் பண்ணி கத்த வைக்காதம்மா. அவன் ஒன்றும் அங்கே இல்லை, கூச்சல் போட்டு வெளியே ஓடி வந்தான். அவன் எங்கே போனான்னு தெரில. நீ நிறுத்துங்க. அவன் என்ன பயமுறுத்தாம இருந்தா சரி, நான் ஒன்றும் அவளையெல்லாம் பயமுறுத்தல. அப்படியே அவ கத்தணும். உங்கள் தங்கச்சி தானே, போய் நீங்களே கேட்டுவாங்க. உன் ஃப்ரெண்ட் இல்லம்மா? அவன் அதுக்கப்புறம் தானே. சே, இவ கூட வாதாடி ஜெயிக்க முடியுமா? வந்து படுத்துக்கங்க மேடம், நான் ஹாலுக்கு போகிறேன். லேப்டாப்பை சடவுன் பண்ணீங்க. ஐயோ, பார்த்து தொலைஞ்சிட்டாளா? ஏன்? இல்ல எல்லாம் எங்க காலேஜ் எங்க டிபார்ட்மெண்ட் போட்டோஸா இருக்கு, அதான். விக்கி ஒரு பென்ட்ரைவ் காலையில் கொடுத்தா கடையில். அது அவிகளதை எடுத்து திருட்டுத்தனமா பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படி என்னதான் இதில் இருக்குன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லைம்மா தாயே. பொய் சொல்லாதீங்க. என்ன நைட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். பூஜை பயங்கரமா நடத்த வேண்டியதா இருக்கும். தேவையாடா ரமேஷ் உனக்கு?
அடுத்து இவ சீவக்கட்டை பருப்பா முட்டி சப்பாத்தி கட்டைன்னெல்லாம் எடுத்துட்டு வருவா. இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? பொண்ணுங்க போட்டோவா இருக்கவங்க தான் சாரி எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஒழுங்கு மரியாதையா பென்ட்ரைவை என்கிட்ட கொடுத்துருங்க சொல்லிட்டேன். சே, இந்த கொடிவை பிசாசு ஏன் தான் இப்ப இங்க வந்துச்சோ? அதான் பென்ட்ரைவை வாங்கிட்டியம்மா, அப்புறம் என்ன பாடு? நீங்க என்ன தவிர வேற எவ்வளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மயிர்கோதி பாட்னி நீடில் இதெல்லாம் வச்சு உங்க கண்ணை நோண்டிட்டு இருக்க மாட்டேன். ஆசிட் எடுத்து அப்படியே ஊத்தி கொளுத்திடுவேன். எத்தனை நாள் ஆசை இது இவளுக்கு? இவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே? பாட்னி நீடுன்னு சொல்ற? பஸ்ல மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, அவங்கள குத்தி தட்டுறதுக்காக அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால நாங்களும் அதை வாங்கி வச்சுக்கிட்டோம். ஓ, அப்பா அன்னைக்கு பேக்ல இருந்தது அதானா? நான் கூட இது என்ன மேக்கப் கிட்டுன்னு நினைச்சேனே. ம், இவ என்னைக்கு மேக்கப் கிட்டெல்லாம் வாங்கினா பிஸ்னாரி. மறுபடியும் ஒன்றும் இல்லைம்மா தாயே, பேக்ல அதை பார்த்த ஞாபகம் வந்துச்சு, அதான். அப்போ எனக்கு தெரியாம என் பேக்கெல்லாம் எடுத்து செக் பண்றீங்க. சந்தேக பேர் வழி. அடச்சி, அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் எதுக்கு? மேடம் ரொம்ப பொசிசிவாக இருக்கீங்களே, என் ஃபோட்டோக்கு இது. அதெல்லாம் மனசுல இருந்தா சரி. திஷ்டி பொம்மையா? ரொம்ப பேராசைப்பட்டுட்ட ரமேஷ். இது எனக்கு தேவைதான், பாடு. ம். அப்புறம் சொல்லு. எப்போ ஊருக்கு போவோம்? நாளைக்கு இந்நேரம் ஊரில் இருப்போம், போதுமா? ம். அப்புறம் போட் ஹவுஸ் எல்லாம் நான் வரல. நீங்க எல்லாரும் வேணா போயிட்டு வாங்க. ஏன்? காரணம்லாம் கேட்காதீங்க. வரலன்னா வரல. இல்லை, எனக்கு புரியல. உனக்கு என் கூட இருக்க பிடிக்கல, அதானே? ரேவதி கத்தி கூச்சல் போறதுக்கு முன்னாடி ம், உன்னை போட் ஹவுஸ் வர வேண்டாம்னு சொன்னாலா? சொல்ல வரத முழுசா கேளுங்க. ம். நம்ம போட் ஹவுஸ் போற மாதிரியும் அப்போ தண்ணில ஏதோ மிதந்துட்டு வர மாதிரியும் நான் அது தெரியாம கைய வச்சு அது என்னை இழுக்க, அது கூட நம்ம போராடவும் போட்டோட்டையாய் தண்ணியெல்லாம் உள்ள வந்து நம்ம. போது நிறுத்து. கண்டது கனவு. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சாமியை நினச்சிட்டு தூங்கணும், இல்லை நல்லது ஏதாவது நினச்சிட்டு தூங்கணும். இல்லாத பொல்லாத நினச்சிட்டு தூங்கினா அதுவே தான் கனவுல வரும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, போட் ஹவுஸ் நான் வரமாட்டேன். போய் தூங்குங்க. வாயெல்லாம் என்கிட்ட மட்டும்தான் என்ன? வாயை திறந்த கிழிச்சிருவேன் பார்த்துக்கோ. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை. கனவு மட்டும்தான் காரணமா, இல்லை இவளுக்கு நாம கூட இருக்கிறது பிடிக்கலையா? என்ன 4 பேத்துக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரி ப்ரீ ஹனிமூனா? போட் ஹவுஸில் நின்னால் நீ அப்படி பேசினாலே அதை பற்றி யோசிக்கிறாளா இவ? சிவா, சொல்லு பென்ஸ். என்ன காலங்காத்தால எழுந்து என்னோட பூஸ்டர் ஆஃப் எனர்ஜியை பார்த்துட்டு இருக்கேன். நடத்து. ரொம்ப பொறாமப்படாத என்ன? சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதானே உண்மை. என் மூஞ்சிக்கு முகருக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. ஆகும், கவலைப்படாத. நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். டாக்டர் வந்தா டிஸ்சார்ஜ் பற்றி பேசு. ஃபோட்டோவே பார்த்துட்டு டாக்டர் கிட்ட பேச மறந்துடாத. அதெல்லாம் மறக்க மாட்டேன் பென்ஸ். ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து இவன் தான் என் ரேக்கான்னு தெரிஞ்சதுலேருந்தே எனக்கு நேரில் பார்க்கணும் போலயே இருக்கு. அதுக்காகவாவது கண்டிப்பாக கேட்டுருவேன். சரி, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். பார்த்தா அத்தம்மா, சாப்பாடு கொடுத்துட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். பாட்டி கொஞ்ச நேரம் வச்சு வரேன்னு சொன்னாங்க. சரிங்க அத்தம்மா. மாமா இல்லாமல் நீங்கள் தான் ஆஃபீஸை பார்த்துக்கிறீங்க. நீங்க எல்லாரும் இருக்கீங்க, பார்க்கலாம்ல. அதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. அப்புறம் என்ன பண்றது? நாங்கள் நான் பெத்ததே நான் சொன்னதை கேட்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நீங்க என்ன கேட்பீங்க? சாரி ரேக்கா, என்னால் உன் முகத்தை ஃபேஸ் பண்ணவே முடியல. உன் அத்தை மகனா, உன் அண்ணனா, என்னால் உனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியலையேம்மா. மாமா அத்தை, நீ உங்கள் நல்ல மனசுக்கெல்லாம் சீக்கிரமே சிவா வந்து உன்கிட்ட சேருவார்டா. நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பார்த்தா அத்தை, பார்க்கலாமா? எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களா? அதெல்லாம் இன்னும் சொல்லலைங்க அத்தை. உள்ளதான் இருக்கா, போய் பாருங்க. என் பட்டு, சாரிம்மா. சீக்கிரமே நான் உன்னை பார்க்க வரேன்.
அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே நீ அங்கிருக்கிறாய், உயிரே நீ என்ன செய்கிறாய், உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய், அன்பே எந்த நெஞ்சம் எங்கே, பூவின் உள்ளே நிலவின் மேலே, தீயின் கீழே காற்றின் வெளியே இல்லையே, உந்தன் கண்ணில் உந்தன் மூச்சில் உந்தன் இரவில் உந்தன் நெஞ்சில் உந்தன் கையில் உந்தன் உயிரில் உள்ளதே, சிறகுகள் வந்தது எங்கோ செல்ல, இரவுகள் தீண்டது கண்ணில் நல்ல, நினைவுகள் எங்கது உன்னை காணவே, ஒரு இமை எங்கிலும் தேனில் மூழ்க, ஒரு இமை மாத்திரம் வழியில் நோக, இடையினில் எப்படி கனவும் காணுமோ. இப்போ பரவாயில்லையா பாரு? கொஞ்சம் பரவாயில்ல அத்தம்மா. எப்போ டிச்சார்ஜ்னு? ஐயோ, நான் ஏன் சொல்லி நேரத்துக்காக டிச்சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். என்னால் உங்கள் எல்லாத்துக்கும் கஷ்டம் இல்லை. இன்னும் சொல்லலை அத்தம்மா. டிச்சார்ஜ் எப்போன்னு சொன்னாங்கன்னா அம்மத்தா கூட நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. ஐயோ வேண்டாம் அத்தம்மா, என்னால் உங்களுக்கே சிரமம். எனக்கு என்ன சிரமம்? அம்மத்தா இருக்காங்க, வேலைக்காரங்க இருக்காங்க. இல்லை அத்தம்மா, மாமா வந்ததும் நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன். அப்படி என்ன? என் பிள்ளைகளை நான் தான் பார்த்துக்கணும். நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. என்ன, நல்லா சாப்பிட்டுட்டு மாத்திரையெல்லாம் ஒழுங்காக போடு. உங்கள் பாசத்துக்கு எப்பவுமே எல்லாம் இல்லை அத்தை. என் அம்மா கூட என்னை இப்படியெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டா. சரி அத்தை, ரொம்ப ஸ்டெயின் பண்ணாதீங்க. தேவைப்பட்டால் மட்டுமே எழுந்து நடங்க. சரி குட்டிம்மா, உடம்பு பார்த்துக்கோ. நாங்கள் ஈவினிங் வரோம். அம்மத்தை கொஞ்ச நேரத்தில் வந்து உன் கூட இருப்பாங்க. ஏதாவது நான் உடனே கால் பண்ணேன். சரிங்க அத்தை. பரமு வரல? அந்த பொண்ணு வராத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பரமுனால தான் பாருக்கும் ஆபத்து. இன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் நீலகண்டன் பார்த்துட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. எனக்கும் நீலாக்கும் மட்டும்தான் பரம மேல சந்தேகம் இருக்கும். அப்ப இவங்களுக்கெல்லாம் இல்லையா? நான் ஏன் பாரு கொன்னுனா? ஈஸ்வர், இது சரியில்லை. வந்துட்டு பார்த்தம்மா. என்ன பண்றது நீலா, அத்தை கிட்ட அப்படித்தானே சமாளிக்கணும். சரி, நாங்கள் தான் இருந்து பார்த்துக்கணும். மாமா இல்லாமல் ரேக்காவது கூட இருக்கலாம். அவன் என்ன நினைக்கிறா தெரியல. பரமும் இருக்கிறதால தான். பரவாயில்ல அத்தம்மா, தலையில லைட்டாக தான், காலில் தானே. நாங்களே பார்த்துக்குறோம் அத்தம்மா. நீலா இப்போ எங்கே போகிறான்? டே ஏர்மே, யாருங்க நீங்க யாருன்னு சொல்லாமா நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டா எருமைங்கிறீங்க. கால் அட்டன் பண்ணும்போது நம்பர் கூட ஒழுங்கா பார்க்க மாட்டேன். நான் தாண்டா நீலா. நீலாவா? அதான் முதலே சொல்ல வேண்டியது தானே. நீலாவா இப்ப எதுக்கு கூப்பிட்டுருக்கான்? சிவா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? டேய், அவன் உன்னை தாண்டா கேட்குறான். ப்ளீஸ்டா எதுவும் சொல்லிடாத. இல்லடா. பின்ன நீ எல்லாம் எதுக்குடா அவனோட உயிர் நண்பன் சொல்லிட்டு திரியிற? எங்காச்சும் போய் நாண்டுகிட்டு சாகுடா. இப்பதானே சார் சொல்லியிருக்கிறீங்க, செத்துறேன். இவன் பெரிய தியாகி. அதுக்கு முன்னாடி நான் ஏன் சாகணும்? அந்த அளவுக்கு என்ன தப்பு பண்ணேன்னு சார் கொஞ்சம் சொல்றீங்களா? ஏன் அதெல்லாம் உனக்கு தெரியாதா? புளி போட்டு விளக்குமாறு வச்சு நல்லா விளக்குனாதான் தெரியுமா? நீ எனக்கு புளிய போட்டு விளக்குமாறு வச்செல்லாம் விளக்க வேண்டாம். ஒழுங்கா சொன்னீங்கன்னா சரிதான். அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு. பார்க்கவே கஷ்டமா இருக்குடா. அந்த பொண்ணுனா எந்த பொண்ணு? அதானே, ஒரு பொண்ணா இருந்தா பரவாயில்ல, பார்க்குற பொண்ணையெல்லாம். ரேக்காடா, சிவா பத்தி எதுவும் கேட்கலதான். ஆனா இல்ல, தெரியாம தான் கேட்குறேன். நான் ஏன்டா சாகணும்? இந்த சிவா என்ன கேட்டுட்டா காணாம போனா? இல்ல அந்த பொண்ணு ரேக்கா என்ன கேட்டுட்டா ஹாஸ்பிட்டல் வந்துச்சு? ரேக்காவா ஹாஸ்பிட்டலுக்கா? டே பின்ஸ், முதல்ல அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேளுடா. கொஞ்சம் பொருளா. நீ தானே சிவா பத்தியெல்லாம் கவலைப்படாம ஜாலியா இருக்கேன், அதான். நான் ஜாலியா இருக்கேன், நீ வந்து பார்த்த. ஆமா பின்ன. டேய். சரி அதெல்லாம் வீடு. அந்த பொண்ணு எதுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் வந்துச்சு? ஒரு ஆக்சிடென்ட் விஷயமா வந்துச்சு. என்னது ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடென்ட்டா? ரேகா, ஐஜி சார் சொன்னாரு சசி ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதா. அப்புறம் எப்படிடா? ஆக்சிடென்ட் ரேகாக்கு இல்லை, அவங்க அக்காக்கு. ஓ. டே பென்ஸ், ஆக்சிடென்ட் அவங்க அக்காக்கா.
நீ என்ன சமாளிக்கிறதுக்காக போய் சொல்லாத என்ன? சே, இவன் ஒருத்தன் நம்பவே மாட்டான். நான் ரேகாவை பார்க்கணும்டா. டே பென்ஸ், கால் பண்ணியிருக்கிறது நான். நீ அங்கே யார் கூடயோ பேசிகிட்டு இருக்க? நான் யார் கூடயும் பேசலடா. அப்புறம் கிராஸ் டாக் ஆகுதா? இல்லைடா, டிவியில். காலங்காத்தாலேயே டிவி பார்க்குற ஆள் நீ, அதை நான் நம்பணும். ஐயோ, இவன் வேற நேரங்காலம் தெரியாமல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். பென்ஸ், நான் ரேகாவை பார்க்கணும்னு சொல்லுடா. டேய், நீ ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம், நான் மாட்டிட்டு முடிக்கிறேன்டா. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? நீ இங்கே இருக்கேன் தானே? கொண்டு வந்துட்டான் அவனை. பென்ஸ், ம், நான் அவளை பார்க்கணும்னு சொல்ல முடியாதுடா சிவா. அவன் தப்பாக நினைப்பான். இல்லை, வேற எப்படியாவது சொல்லுடா. ம். டே எருமை, லைனில் இருக்கியா இல்லையாடா? இருக்கேன், சொல்லு. இல்லை, நீ தப்பாக நினச்சிக்கலாம். நான் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லை. அதுக்கு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருந்தால் வீடியோ கால் பண்ணேன். ட்ரை பண்ணுறேன். ம். ஏங்க, டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் வராமல் ஓடியா போயிடுவாங்க? நைட்டு இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 1000 தடவை கேட்டிருப்பீங்க நர்ஸ் கிட்ட நான் எப்போ வருவேன்னு. என்னாச்சு உங்களுக்கு? ஹலோ, நான் யார் கூடயும் பேச தயாரா இல்லை. ஏன் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஏன் கிட்டேவா? ரொம்ப நல்லது. அப்போ நான் போய் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிடுறேன். உங்கள் அத்தை அண்ணாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. அவங்க கூடயே நீங்கள் போய்க்கலாம். கொடுக்குற மெடிசின்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேண்டாங்க. ஏன் வீட்டுக்கு போக அவ்வளோ பயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் ஏன் நைட்டெல்லாம் இங்கே ஸ்டே பண்ணல? நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சொல்லி தான் ஆகணும். சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு மட்டும் எல்லா ட்ரிப்பும் இருந்தீங்களா நைட்டெல்லாம்? ம். உங்கள் தங்கச்சிக்கு ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து அப்படி ஆகக்கூடாதே அப்படிங்கறக்காக இருந்தேன். ம். என் தங்கச்சி பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு, அதனால தான் இருந்தீங்க. நான் அப்படி இல்லைல்ல. அப்போது நீங்கள் அந்த வீட்டு பொண்ணு இல்லையா? அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா இருந்திருப்பீங்கல்ல. அதான் உங்களுக்கு உங்கள் அண்ணா கூட இருந்தாரே. நான் கூட இருந்தவங்கள பற்றி கேட்கல. நீங்கள் ஏன் இல்லைன்னு தான் கேட்டுட்ருக்கேன். இல்லை, ஹாஸ்பிட்டலில் நீங்கள் மட்டும்தான் பேஷண்ட்டா என்ன? என்ன குத்தகைக்கு எடுத்துட்டீங்களா? 24 ஹவர்ஸும் நான் உங்கள் கூடயே இருக்கணுமா? ஆமான்னு சொன்னால் மட்டும் அப்படியே இருந்து கிழிச்சிடுற மாதிரி தான். என்ன என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? என் பிரச்சனையே நீங்கள் தான். நான் என்னங்க பண்ணேன் உங்களை? அது இப்போவாது எதா இருந்தாலும் வாயத்தை வந்து சொல்லு பாரு. ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். யாரோ நீ, யாரோ நான் என்றே நாம் இருந்திடுவோமா? நீயே நான், நானே நீ ஒன்றாகி இணைந்திடுவோமா? இங்கே நான் இருப்பேனா, உயிர் கொடுப்பேனா, உன்னை காதலிப்பேனா, அன்பாலே ஜெயிப்பேனா, உன்னை மணப்பேனா, யுகம் காத்திருப்பேனா? இதுவும் கடந்து போகுமா? இதயம் கடத்தி போகுமா? உருகுதே உருகுதே மனம். ஏன் இப்போ உங்கள் முகம் இஞ்சி தின்ன மங்கி மாதிரி இருக்கு? அதான் இஞ்சி தின்ன மங்கி மாதிரி தானே இருக்கு முகம். அப்புறம் என்ன, என்னை விடுங்க. முடியாது. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட ஒன்னே தாங்க கேட்குறேன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்துறீங்க? அப்படிதான் பண்ணுவேன். ஐயோ கடவுளே, உங்களுக்கு என்னதாங்க வேணும்? லூஸு, மடையா, டியூப்லைட், இன்னுமா உங்களுக்கு புரியல? சரி, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அதெல்லாம் நீங்களா தான் கண்டுபிடிச்சிக்கணும். முதல்ல சத்தியம் பண்ணுங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்க போட்டிருக்கிறது ஒயிட் கலர் கோட்டு, நிக்கிறது ஹாஸ்பிட்டல்லங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க. இன்னும் ப்ரப்போஸ் கூட பண்ணல, அதுக்குள்ள சாகடிக்கிறா. இனி என்னெல்லாம் கேட்க போறாளோ கடவுளே. என்ன பென்ஸ், இன்னும் நீலா ஃபோன் பண்ணலையே? அதான் எனக்கும் தெரியல, பொறுமையா இரு. பட்டு, நிஜமாவே உனக்கு எதுவும் இல்லையா? இல்லை உனக்கு தான் ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு சொல்லுங்க, என்ன விஷயம்? விக்கி, அது வந்து அன்னைக்கும் ஏதோ சொல்ல வந்து ரொம்ப யோசிச்சிங்க, இன்னைக்கும் அதாங்க. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க மிஸ்ஸஸை
நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். நீங்கள் கோயம்புத்தூர் தானே? ஆமாங்க. உங்கள் மிஸ்ஸஸை இதே ஊட்டியில் ஒரு ஹோட்டலில் நான் பார்த்துருக்கேன். ரேவதி சொன்னாலே யூஜியில் நடந்த சம்பவம் அதை பற்றி சொல்ல போகிறாரா இல்லை? சான்ஸே இல்லைங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்றா பெங்களூர்ல இருந்தோம். அதுக்கப்புறம் அவள் ஃபுல்லாக இருந்தது சென்னையில் தான். இருக்கலாங்க. ஆனால் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் இந்த ஊருக்கு வந்த புதுசில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துருந்தேன். அப்போ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்கள ஒருத்தராக உங்கள் ஒய்ஃபை நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை அவங்க மாதிரியே வேற யாராவதா கூட இருக்கலாம்லங்க. எனக்கு என்னவோ இவங்களே தான் தோணுது. ரொம்ப க்ரௌடாலாம் பார்க்கல. இவங்க கூட இன்னொரு பொண்ணு பார்த்தேன். இவங்க 2 பேர் மட்டும் ஒரு நாள் நைட்டு ஒரு ரூம்குள்ளே போனாங்க. அப்போது அதே சம்பவம் தான் போல. பூமாரி ரேவதினா எங்கள் 3 பேத்துக்குள்ளேயே முடிஞ்சிடணும்னு நான் நினச்சேனே. சொல்லுங்க. சோனி, சோனி, ஏங்க? ஏன் எதுக்கு இவ்வளோ சவுண்டு? நீ அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தியா? இவ்வளோ நேரம் உங்கள் தங்கச்சி நான் என் முந்தானியில் தான் முடிச்சு வச்சுருந்தேன். இப்போ தான் இறக்கி விட்டேன் பாருங்க. என்ன நக்கலா? ஆஹா, விக்கல். சோனி, நீங்கள் எப்படி அவங்க 2 பேர்த்தையும் தேடிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் தேடிட்டு இருந்தேன். அதை சொல்ல வேண்டியது தானே ஒழுங்கா. சரி, நீங்கள் கடைசியாக அவங்கள எப்போ பார்த்தீங்க? நைட்டு. நைட்டு எல்லாருமே படுக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்ததா. நான் அதை கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா? நீ எங்கள் ரூமில் வந்து படுத்ததுக்கு அப்புறம் இனியொரு ஹால் இருக்குல்ல மேலே, அங்கே இருந்தாங்க 2 பேரும். பேசிட்டு அப்புறம் போய் தான் படுத்தேன். அதுக்கப்புறம் பார்க்கல. அது ஹால் இல்லை, டிவி ரூம் தானே சொல்கிறீங்க? அங்கேயும் பார்த்துட்டேனே, ஆளை காணமே. இவங்க எங்கேயாவது போனால் சொல்லிட்டாவது போகலாம்ல, இல்லை மெசேஜ் பண்ணணும். 2 பேரும் ஒன்றா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதான் பயமாக இருக்கு. பயமாக இருக்கா? போனால் 2 பேரும் ஒன்றா தானே போயிருப்பாங்க. அப்புறம் என்ன? 2 பேர்த்தோட காருமே இல்லையே. என்னது? நான் ஓட்டிட்டு வந்த கார் ரேவதியோடது. அவன் ஓட்டிட்டு வந்தது அவனோட கார் தான். அதாங்க, அவங்கவுங்க கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரில. ஏன் இப்படி 2 பேத்துக்குள்ளே ஏதாவது சண்டையா? ஒன்றும் புரியலையே. ஃபோனும் ரீச் ஆகலை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுவும் சசியை பார்த்ததுலேருந்து. சசியை பார்த்ததுலேருந்து? யாரோ நம்ம எல்லாரையும் வாட்ச் பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது. சரி, நீ இங்கேயே கவனமாக இரு. நான் போய் காரோ ஆட்டோவோ கிடைக்குமான்னு பார்க்குறேன். எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். கவனங்க. கடைசியில் உங்களா தேடுற மாதிரி வச்சிடாதீங்க. வந்துடுறேம்மா. ஃபோனை கையிலேயே வச்சுக்கோ. எங்கே போயிருப்பாங்க 2 பேரும்? ஐயோ, ஏதாவது ஆயிடுச்சா? இல்லை விக்கி, உங்கள் மிஸ்ஸஸ். அம்மோ நில்லு. அம்மோ சாரி ப்ரோ, நான் இன்னொரு நாள் வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட.